ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கலாம். யூவி கிரியேஷனுடைய தயாரிப்பில் அனுஷ்கா ஷெட்டி, விக்ரம் பிரபுடைய நடிப்பில் அண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கட்டி. அண்ட் இந்த திரைப்படத்தை கிறிஸ் ஜெகர்லமுடி அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அண்ட் படம் வந்து ஜூலை 11th வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரீசெண்டா இந்த படத்துல இருந்து சைலர் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஜொனிதா காந்தி அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்லி ஹேர் ஸ்டைல்ல வந்து சூப்பரா இருந்தாங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். ஃப்ராக்ரன்ட் நேச்சர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ரஞ்சித் சஞ்சீவுடைய நடிப்பில் யுனைடெட் கிங்டம் ஆஃப் கேரளா திரைப்படம் வந்து உருவாகி இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அருண் வைகா அவர்கள். அண்ட் எப்பவும் மலையாள சினிமாவில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் எடுத்து அதனுடைய ஸ்க்ரீன் பிளேல பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த படமும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் என்டர்டெய்னிங்காக இருக்குது. இஷா தால்வர் pretty பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரல் பிரிண்டட் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி அமிகோஸ் பிரைவேட் லிமிடெட்னுடைய தயாரிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சேகர் கமலா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தனுஷ் நாகார்ஜுனுடைய நடிப்புல வெளிவந்திருந்தது. அண்ட் இந்த படத்துல இருந்து நான் கொடுக்குன்ற பாடல் வந்து இப்போ வெளியாகி இருக்குது. அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. ஸ்ருதி ஹாசன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் வாய்ஸ் அண்ட் அவங்களுடைய மியூசிக் நாலேஜே வந்து வேற லெவலில் இருக்கும். அப்படி அவங்க பிளாக் ட்ரெஸ்ல பியானோ வாசிக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் அண்ட் கிளிப்ஸ் வந்துட்டு இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு. சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் சித்தார்த்துடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஸ்ரீ பிஹெச்கே. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஸ்ரீ கணேஷுடைய டைரக்ஷன்ல படம் வந்து உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 4th. அண்ட் இப்போ இந்த படத்துல செகண்ட் சிங்கிள் இடிமழை என்ற பாடல் வந்து வெளியாகி இருக்கு. அப்பர்ணா பாலமுரளி இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க வந்து வெளிநாட்டு போயிருந்தாங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். அவா என்டர்டெயின்மெண்ட் 24 ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் கண்ணப்பா திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஜூன் 27th வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரபாஸ் வந்து நடிக்கிறாரு. படத்தை வந்துட்டு முகேஷ் குமார் சிங் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு 6 days to goன்ற போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. கிருதி ஷெட்டி டேங்க் டாப் வித் டெனிமோட மேட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. சன்ஷைன் ஸ்கிரீன்ஸ் உடைய தயாரிப்புல அனஸ்வர ராஜன் மற்றும் சிஜு உடைய நடிப்புல விபின் உடைய டைரக்ஷன்ல அன்கித் மேனனுடைய இசையில உருவாகி அண்ட் நேத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து வியாசன மேத்தம் பந்து மித்ரிதிகள். அண்ட் இந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பரா வந்து இப்போ தியேட்டர்ல ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க.
சானி அப்பன் ரீசெண்டா இப்ப ட்ரிப் போயிருந்தாங்க. அங்க அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்ப Instagramல ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்ல பார்க்கறதுக்கு அவ்ளோ சில் மூட் இருக்குது. அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. மேஜிக் ஃப்ரேம்ஸ்னுடைய தயாரிப்புல, பின்டு ஸ்டீஃபனுடைய டைரக்ஷன்ல, சனல் தேவுடைய இசையில அண்ட் திலீப்புடைய நடிப்புல வெளியாகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்ச திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் அண்ட் தி ஃபேமிலி. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ZEE5ல ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஈஸ்ட் பார்ட்க்கும் டிராவல் போயிருந்தாங்க. அங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ Instagram ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல பதேந்திரா நர்செட்டி அவருடைய டைரக்ஷன்ல அனந்திகா சைனல்குமாருடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் எலிபிதி வசந்தாலு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அப்துல் ஹேஷம் வஹாபுடைய இசையில வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படமும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. சினி ராணி வித்தவுட் மேக்கப்ல சல்வார் சூட்ல அவங்க எடுத்துட்ட செல்ஃபிஸ் இதோ உங்களுக்காக. ஏஆர் என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல நவீன் சந்திராவுடைய நடிப்புல அஜில் லோகேஷ் அவங்களுடைய டைரக்ஷன்ல வெளியான திரைப்படம் தான் 11. அண்ட் இந்த திரைப்படம் தியேட்டர்ல நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்ச அளவுக்கு இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆகி அங்கேயும் வந்து சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. ஆத்மிகா ரெட் சாரில அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். அமீர் கான் புரொடக்ஷன் தயாரிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சித்தாரே ஜமீன் பர். அண்ட் இந்த திரைப்படத்துல அமீர் கான் அவர்களே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு பிரசன்னா ஆர்எஸ் உடைய டைரக்ஷன்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுடைய இசையில இந்த திரைப்படம் வந்து வெளியாகி இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அமீர் கானுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவா தான் வந்திருந்தது. அண்ட் இந்த படம் அமீர் கானுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு கொண்டாட்டமா அமைஞ்சிருக்கு. இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தரத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.